பாடல் எண் 3. பாடல் எண் 3. இறைவா இதோ வருகின்றோம், திரு உள்ளம் நிறைவேற்ற. இறைவா இதோ வருகின்றோம், திரு உள்ளம் நிறைவேற்ற. கல்லான இதயத்தை எடுத்து விடு, எம்மை கனிவுள்ள நெஞ்சுடனே வாழவிடு. கல்லான இதயத்தை எடுத்து விடு, எம்மை கனிவுள்ள நெஞ்சுடனே வாழவிடு. எம்மையே நாங்கள் மறக்கவிடு, எம்மையே நாங்கள் மறக்கவிடு. கொஞ்சம் ஏனையோர் துன்பம் நினைக்கவிடு. இறைவா இதோ வருகின்றோம், திரு உள்ளம் நிறைவேற்ற. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதரங்களே சகோதரிகளே, திருமுழுக்கால் கழுவப்பட்டு புது பார்வை பெற்று புது படைப்பாக மாறியுள்ள அன்பு இறை மக்களே, உங்கள் அனைவரையும் தவக்காலம் 4வது ஞாயிறு வழிபாட்டிற்கு அன்புடன் வரவேற்கின்றோம். இருளில் நின்று தமது வியத்தகு ஒளிக்கு திருப்பலி வழியாக இறைவன் நம்மை அழைக்கின்றார். ஒளி பெற்ற மக்களாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கும் நாம் இறைவனிடம் ஆழமான நம்பிக்கை வைத்து வாழ்கின்றோமா என்பது குறித்து இன்றைய வழிபாடு வழியாக சிந்திப்போம். ஒளியின் மக்களாக வாழ அழைப்பு விடுக்கும் இன்றைய வாசகங்களை உள்வாங்கி புது பார்வை பெற்று இதயத்தை பார்க்கும் இறைவனிடம் ஒளியின் மக்களாய் வாழும் வரம்பேணி திருப்பலியிலே பங்கேற்போமாக. திருப்பலியை தகுந்த விதத்தில் ஒப்புக் கொடுக்க நமது குறைகள் குற்றங்களுக்காக இரக்கமும் அன்பும் நிறைந்த ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டி தூய உள்ளத்தோடு இந்த பலியிலே பங்கேற்போமாக. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளமென்ற. எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, மனிதரானும் வாக்கின் வழியாக மனித குலத்தின் ஒப்புரவை வியத்தகு முறையிலே செயல்படுத்துகின்றீர்.
அதனால் ஆர்வமிக்க இறைப்பற்றாலும் உயிர் துடிப்புள்ள நம்பிக்கையாலும் வரவிருக்கும் பெருவிழாவுக்கு கிறிஸ்துவ மக்கள் விரைந்திட ஆற்றல் பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பிலே ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இஸ்ராயேல் மீது அரசனாக தாவீது திருப்பொழிவு செய்யப்பட்டான். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் ஆண்டவர் சாமுவேலை நோக்கி, உன்னிடமுள்ள கொம்பை எண்ணெயால் நிரப்பிக் கொண்டு போ. பெத்லெகேமை சார்ந்த ஈசாயிடம் உன்னை அனுப்புகிறேன். ஏனெனில் அவன் புதல்வருள் ஒருவனை அரசனாக தேர்ந்துள்ளேன் என்றார். ஈசாயின் புதல்வர்கள் வந்தபோது அவர் எலியாவை பார்த்தவுடனே, ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவன் இவனாகத்தான் இருக்கும் என்று எண்ணினார். ஆனால் ஆண்டவர் சாமுவேலிடம், அவன் தோற்றத்தையும் உயரத்தையும் பார்க்காதே, ஏனெனில் நான் அவனை புறக்கணித்து விட்டேன். மனிதர் பார்ப்பது போல் நான் பார்ப்பதில்லை. மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார் என்றார். இவ்வாறு ஈசாய் தம் 7 புதல்வர்களை சாமுவேல் முன்பாக கடந்து போக செய்தார். இவர்களையும் ஆண்டவர் தேர்ந்து கொள்ளவில்லை என்றார் சாமுவேல். தொடர்ந்து சாமுவேல் ஈசாயை பார்த்து, உன் பிள்ளைகள் இத்தனை பேர்தானா என்று கேட்க, இன்னொரு சிறுவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று பதிலளித்தார் ஈசாய். அதற்கு சாமுவேல் அவரிடம், ஆள் அனுப்பி அவனை அழைத்து வா, ஏனெனில் அவன் வரும் வரை நான் உணவருந்த மாட்டேன் என்றார். ஈசாய் ஆள் அனுப்பி அவனை அழைத்து வந்தார். அவன் சிவந்த மேனியும் ஒளிரும் கண்களும் கொண்டு அழகிய தோற்றமுடன் இருந்தான். ஆண்டவர் சாமுவேலிடம், தேர்ந்து கொள்ளப்பட்டவன் இவனே, எழுந்து இவனை திருப்பொழிவு செய் என்றார். உடனே சாமுவேல் எண்ணெய் நிறைந்த கொம்பை எடுத்து அவன் சகோதரன் முன்னிலையில் அவனை திருப்பொழிவு செய்தார். அன்று முதல் ஆண்டவரின் ஆவி தாவீதின் மேல் நிறைவாக இருந்தது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாற செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. தம் பெயருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்குக்கும் அஞ்சிடேன். உம் கோலும் நெடுங்கலியும் என்னை தேற்றும். ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கொரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். ஆண்டவரே என் நாயன், எனக்கு ஏதும் குறையில்லை. இறந்தவனே உயிர்த்தெழு, உயிர் பெற்றெழு, கிறிஸ்து மீது ஒளிந்தெழுவர். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம்.
சகோதர சகோதரிகளே, ஒரு காலத்தில் இருளாய் இருந்த நீங்கள் இப்போது ஆண்டவரோடு இணைந்து ஒளியாய் இருக்கிறீர்கள். ஆகவே ஒளி பெற்ற மக்களாக வாழுங்கள். ஏனெனில் ஒளியே எல்லா நன்மையையும் நீதியையும் உண்மையையும் விளைவிக்கின்றது. ஆண்டவருக்கு உகந்தது எது என்பதை ஆராய்ந்து பாருங்கள். பயனற்ற இருளின் செயல்களை செய்கிறவர்களோடு உங்களுக்கு உறவு வேண்டாம். அவை குற்றமென எடுத்து காட்டுங்கள். அவர்கள் மறைவில் செய்பவற்றை சொல்லக்கூட வெட்கமாய் இருக்கிறது. அவர்கள் செய்வதை எல்லாம் குற்றமென ஒளியானது எடுத்து காட்டும்போது அவற்றின் உண்மை நிலை வெளியாகிறது. அவ்வாறு தெளிவாக்கப்படுவது எல்லாம் ஒளி மயமாகின்றது. ஆதலால் தூங்குகிறவனே விழித்தெழு, இறந்தவனே உயிர் பெற்றெழு, கிறிஸ்து உன்மீது ஒளிந்தெழுவார் என்று கூறப்பட்டுள்ளது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆயர் தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயர் தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்கின்றார் ஆண்டவர். ஆயர் தம் மந்தையை ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு சென்று கொண்டிருக்கும் போது பிறவியிலேயே பார்வையற்ற ஒருவரை கண்டார். அவர் தரையில் உமிழ்நீரால் சேறு உண்டாக்கி அந்த சேற்றை பார்வையற்றவனுடைய கண்களிலே பூசி, நீர் சிலோவாம் குளத்துக்கு போய் கண்களை கழுவும் என்றார். சிலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவர் என்பது பொருள். அவரும் போய் கழுவி பார்வை பெற்று திரும்பி வந்தார். அக்கம் பக்கத்தாரும் அவர் பிச்சை எடுத்து கொண்டிருந்ததை முன்பே பார்த்திருந்தோம், இங்கே அமர்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருந்தவர் இவர் அல்லவா என்று பேசிக்கொண்டனர். சிலர் அவரே என்றனர், வேறு சிலர் அவரல்ல, அவரை போல் இவரும் இருக்கிறார் என்றனர். ஆனால் பார்வை பெற்றவர் நான் தான் அவன் என்றார். முன்பு பார்வையற்றவராய் இருந்த அவரை அவர்கள் பரிசேயரிடம் கூட்டி வந்தார்கள். இயேசு சேறு உண்டாக்கி அவருக்கு பார்வை அளித்த நாள் ஓர் ஓய்வு நாள். எனவே எப்படி பார்வை பெற்றாய் என்னும் அதே கேள்வியை பரிசேயரும் கேட்டார்கள். அதற்கு அவர், இயேசு என் கண்களிலே சேறு பூசினார், பின்பு நான் கண்களை கழுவினேன், இப்போது என்னால் பார்க்க முடிகிறது என்றார். பரிசேயருள் சிலர், ஓய்வு நாள் சட்டத்தை கடைபிடிக்காத இந்த ஆள் கடவுளிடமிருந்து வந்திருக்க முடியாது என்று பேசிக்கொண்டனர். ஆனால் வேறு சிலர், பாவியான ஒரு மனிதரால் இத்தகைய அரும் அடையாளங்களை செய்ய இயலுமா என்று கேட்டனர். இவ்வாறு அவர்களிடையே பிளவு ஏற்பட்டது. அவர்கள் பார்வையற்றிருந்தவிடம், உனக்கு பார்வை அளித்த அந்த ஆளை குறித்து நீ என்ன சொல்கிறாய் என்று மீண்டும் கேட்டனர். அவர் ஓர் இறைவாக்கினர் என்றார் பார்வை பெற்றவர். அவர்கள் அவரை பார்த்து, பிறப்பிலிருந்தே பாவத்திலே மூழ்கி கிடக்கும் நீயா எங்களுக்கு கற்றுத்தருகிறாய் என்று சொல்லி அவரை வெளியே தள்ளினர். யூதர்கள் அவரை வெளியே தள்ளிவிட்டதை பற்றி இயேசு கேள்விப்பட்டார். பின்பு அவரை கண்டபோது, மானிட மகனிடம் நீர் நம்பிக்கை கொள்கிறீரா என்று கேட்டார். அவரோ மறுமொழியாக, ஐயா, அவர் யார் சொல்லும், அப்போது நானும் அவரிடம் நம்பிக்கை கொள்வேன் என்றார். இயேசு அவரிடம், நீ அவரை பார்த்திருக்கின்றீர், உம்மோடு பேசிக்கொண்டிருப்பவரே அவர் என்றார். அவர், ஆண்டவரே, நம்பிக்கை கொள்கிறேன் என்று கூறி அவரை வணங்கினார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. அன்பானவர்களே,
இன்று நாங்கள் தவக்காலத்திலே 4வது ஞாயிறு தினத்தை கொண்டாடுவதற்காக வந்திருக்கிறோம். இன்றைய முதல் வாசகத்திலே தாவீதை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து அரசராக அருட்பொழிவு செய்துள்ளார். அதாவது தாம் விரும்பியவர்களை இறைவன் அழைக்கின்றார். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்பார் இயேசு. இறைவனுடைய எண்ணங்கள் நம்முடைய எண்ணங்கள் அல்ல, இறைவனுடைய வழிகள் நம்முடைய வழிகள் அல்ல. கடவுளோ ஞானிகளை வெட்கப்படுத்த மடமை என உலகம் கருதுவதை தேர்ந்து கொண்டார். தாவீதை அவர்கள் பெரிதாக நினைக்கவில்லை, ஆனால் ஆண்டவர் அவரை தெரிந்து கொண்டார். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியிலே இரு விழிகளையும் இழந்த ஒருவர் கிறிஸ்துவால் பார்வை பெறுகின்றார். ஆனால் இரு விழிகளையும் கொண்ட பரிசேயர்களோ பார்வையை இழக்கின்றார்கள். ஏனென்றால் கிறிஸ்துவின் மேல் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை. எனவேதான் கிறிஸ்து கூறுகின்றார், பார்வையற்றோர் பார்வை பெறவும் பார்வையுடையோர் பார்வையற்றோர் ஆகவும் வந்தேன். இது ஒரு பயங்கரமான ஒரு கூற்று. யோவான் தன்னுடைய நற்செய்தியின் முன்னுரையிலே கிறிஸ்து மனிதருக்கு ஒளியாக வந்தார். அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது, இருள் அதனை புரிந்து கொள்ளவில்லை என்றும், அவர் தமக்குரியவர்களிடம் வந்தார், அவருக்குரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் கூறியுள்ளார். அன்புக்குரியவர்களே, பரிசேயர்கள் கிறிஸ்துவை ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை? ஏனென்றால் அவர்கள் அவரை மனித முறையிலே ஒரு தச்சினுடைய மகனாகவே பார்த்தார்கள். அவரை அவர்கள் மெசியாவாக பார்க்கவே இல்லை. இன்றைய முதலாவது வாசகத்திலே கடவுள் என்ன கூறுகின்றார் தெரியுமா? மனிதர் பார்ப்பது போல நான் பார்ப்பதில்லை. மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவர் அகத்தை பார்க்கின்றார். பொருளின் வெளித்தோற்றம் எப்படி இருந்தாலும் அதற்குள் இருக்கும் மெய்ப்பொருளை காண்பது அறிவுடைமையாகும் என்பார் வள்ளுவ பெருந்தகை. திருத்தூதர் பவுல் கூட கூறுகின்றார், நாங்கள் எவரையும் மனித முறையிலே மதிப்பிடுவதில்லை. முன்பு நாங்கள் கிறிஸ்துவையும் மனித முறைப்படிதான் மதிப்பிட்டோம், ஆனால் இப்போது அவ்வாறு செய்வது கிடையாது. வெளித்தோற்றத்தை கண்டு எத்தனையோ பேர் ஏமாறி போயிருக்கின்றார்கள் என்பது இன்றைய யதார்த்தம். அது ஒரு மிகவும் கவலைக்குரிய விடயமுமாகும். அன்புக்குரியவர்களே, கடந்த வாரத்திலே சமாரிய பெண்ணை சிந்தித்தோம். சமாரிய பெண் எவ்வாறு படிப்படியாக கிறிஸ்துவை அறிந்தாரோ, அதே போல பார்வை இழந்தவர் கிறிஸ்துவை அறிவதிலே படிப்படியாக முன்னேறி இறுதியிலே அவரிடமே சரணடைகின்றார். முதல் நிலையிலே கிறிஸ்துவை சாதாரண மனிதனாக கண்ட அவர் அடுத்தபடியாக அவரை ஓர் இறைவாக்கினராக பார்க்கின்றார். இறுதியிலே கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு அவரிடமே சரணடைகின்றார். ஆண்டவரே, நம்பிக்கை கொள்கிறேன் என்று கூறி அவரை வணங்கினார். அன்புக்குரியவர்களே, கிறிஸ்து வெறும் மனிதரோ அல்லது இறைவாக்கினரோ மட்டுமல்ல, அவர் கடவுளிடமிருந்து வந்தவர், அருள் பொழிவு பெற்றவர், மீட்பர் என்பதை படிப்படியாக உணரச் செய்வதே மறைக்கல்வியுடையவும் மறையுரையுடையவும் இறுதியான குறிக்கோளாகும். இயேசு கிறிஸ்து இந்த அருள் அடையாளத்தின் மூலம் நானே உலகின் ஒளி, நானே உலகின் ஒளி என்னும் மாபெரும் உண்மையை எங்களுக்கு எடுத்து உணர்த்துகின்றார். கிறிஸ்துவால் ஒளி பெற்று பார்வை அடைந்தவர் கிறிஸ்துவுக்கு சான்று பகர்கின்றார். ஆனால் பரிசேயர்களோ அவரை மிரட்டுகின்றார்கள், அவரை பழித்துரைக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, அவர்களுடைய இனத்தில் நின்று அவரை தள்ளி வைக்கின்றார்கள். ஆனால் அவரோ கிறிஸ்துவின் தனித்தன்மையை எடுத்துரைக்கின்றார். இங்கே கிறிஸ்துவை பின்பற்றுவோர் பல்வேறு இன்னல்கள் இடையூறுகளுக்கு இலக்காகி வருகின்றார்கள். ஆனால் கிறிஸ்தவர்கள் பார்வையற்றவரின் நெஞ்சு உறுதியை பின்பற்ற அழைக்கப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்று அறிக்கையிட தயங்கக்கூடாது என்று வாழ்வதற்கு அழைக்கப்படுகின்றார்கள். நான் போனேன், கழுவினேன், பார்வை பெற்றேன் என்று பார்வை இழந்தவர் தான் பார்வை பெற்ற விதத்தை எடுத்துரைப்பது நமது சிந்தனையை தூண்டி நம்பிக்கையை நமக்கு வளர்க்க வேண்டும். குறிப்பாக திருமுழுக்கால் கழுவப்பட்டு புதிய பார்வை பெற்று புது படைப்பாக நாங்கள் மாறியிருக்கின்றோம். நம்முடைய பார்வை எப்படி இருக்கிறது என்று இன்றைய நாள் நம்மை பார்த்து கேள்வி எழுப்புகின்றது.
நாம் ஒளியின் மக்களா அல்லது இருளின் மக்களா? பிறரை அன்பு செய்தால் நாம் ஒளியின் மக்கள், பிறரை வெறுத்தால் நாம் இருளின் மக்கள் என்கிறார் புனித யோவான். நமது பார்வை உலகளாவிய சமூக பார்வையாக மாற வேண்டும். 2வது வாசகத்திலே திருத்தூதர் பவுல் ஒளியின் கனிகளை பட்டியலிட்டு காட்டுகின்றார். அவை நன்மை, உண்மை, நீதி. நாங்கள் உண்மையை பேச வேண்டும், நீதியை கடைப்பிடிக்க வேண்டும், நன்மை மட்டுமே செய்ய வேண்டும். பொய் பேசுகின்றவர்கள் அலகையை சார்ந்தவர்கள். ஏனென்றால் கிறிஸ்து கூறுவது போல அலகை பொய்யன், பொய்யின் புறப்படம் சாத்தான். எனவே இந்த தவக்காலத்திலே கிறிஸ்துவை நம் வாழ்வின் ஒளியாக ஏற்று பரந்த உலகளாவிய சகோதர பார்வை பெற்று உண்மையை விளக்காக கையிலே ஏந்தி கொண்டு நன்மை செய்து நிறை வாழ்வை நோக்கி பயணம் செய்ய இந்த வழிபாடு அழைக்கிறது. அதற்கான அருளை நம்முடைய இதயத்திலே பொழிந்து நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய குறைகளை தொட்டு பாவங்களை தொட்டு குணப்படுத்தி நோய் நொடியிலிருந்து விடுதலை கொடுத்து நாங்கள் மனம் மாறி ஒளியின் மக்களாக வாழ்ந்திட இதன் மூலம் இந்த திருப்பலி வழியாக வரம் வேண்டுவோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். எழுந்து நின்று விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகிறேன், விண்ணகமும் மண்ணகமும், காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். தலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் நின்று கடவுளாக, ஒளியில் நின்று ஒளியாக, உண்மை கடவுள் நின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்லர். தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடம் இருந்தும் மகனிடம் இருந்தும் புறப்படும் ஆண்டவரும் மான தூய ஆவியாரை நம்புகிறேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர் வாயிலாக பேசியவர் இவரே. புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகிறேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக் கொள்ளுகிறேன். அன்பானவர்களே, இருளிலிருந்து நாங்கள் ஒளியை நோக்கி வர, ஒளியின் மக்களாக வாழ, நன்மை செய்து வாழ, நீதியோடு வாழ அருள் வேண்டி நம்முடைய வாழ்வை ஆசீர்வதிக்குமாறு ஆண்டவரை பார்த்து நம்ம தேவைகளுக்காக மன்றாடுவோம். அகத்திலே விசுவாச ஒளியை ஒளிரச் செய்யும் ஒளியாம் இறைவா, தாவீதை தேர்ந்து கொண்டதைப் போல நீ தேர்ந்து கொண்ட திரு அவையின் தலைவர்கள் அனைவரும் தமது சொல்லாலும் செயலாலும் மக்கள் மனங்களிலே நம்பிக்கை ஒளியையும் இருள் சூழ்ந்த உள்ளங்களிலே உமது திரு ஒளியையும் ஏற்றி வைக்கும் ஆற்றலை பெற்று வாழ வரமருள வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். பிறவி குருடனுக்கு பார்வை தந்து அவனது வாழ்விலே விளக்கேற்றி வைத்த வல்ல தேவனே, எம்முடைய நாடுகளை ஆள்வோரை எமது திருக்கரங்களிலே ஒப்புக் கொடுக்கின்றோம். நாட்டின் ஒற்றுமைக்கும் இறையாண்மைக்கும் மத நல்லிணக்கத்திற்கும் பங்கம் விளைவிக்காத சட்டங்களையும் திட்டங்களையும் இயற்றி
வளமான ஒளியேற்றி வறுமை இருளை அகற்றி நாட்டை முன்னேற்றும் நல்ல தலைவர்களாக விளங்கிட அருள் புரிய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். உலகின் ஒளியே இறைவா, எங்களது சுயநலத்தாலும் ஆணவத்தாலும் தற்பெருமைகளாலும் நாங்கள் கண்ணிருந்தும் குருடராய் வாழ்கின்றோம். இருளின் செயல்களை செய்வதன் மூலம் ஒளியின் பிள்ளைகளாக வாழ தவறுகின்றோம். இந்த தவக்காலத்தை தகுந்த முறையிலே பயன்படுத்தி தவறுகளை உணர்ந்து திருந்தி திருமகன் இயேசுவின் தெய்வீக ஒளியையும் நெஞ்சங்களிலே ஏற்றி ஒளியின் மக்களாக வாழ வரமருள வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். மன இருளை போக்குகின்ற மாசற்ற ஜோதியே இறைவா, திருமுழுக்கினாலும் பாவ மன்னிப்பு அருட்சாதனத்தாலும் ஒளியின் மக்களாக மாற்றப்பட்ட நாங்கள் பாவத்திற்கு அடிமையாகி மீண்டும் இருளின் மக்களாக மாறாமல் இறை மக்களுக்கான ஒளிமயமான உரிமை பேற்றிலே பங்கு பெறும் தகுதியுள்ளவர்களாக வாழ அருள் தர வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய சொந்த தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனத்திலே மன்றாடிக் கொள்வோம். எல்லாம் வல்ல எங்கள் அன்பான தெய்வமே இறைவா, நீர் எங்களுடைய தகப்பன், நாங்கள் உம்முடைய சொந்த பிள்ளைகள். எங்கள் பேரிலே இரக்கமாயிரும். குறிப்பாக இந்த தவக்காலத்திலே எங்களது உள்ளங்களை தொட்டரலும், உள்ளங்களிலே மனமாற்றத்தை நிகழ்த்தியறலும். நாங்கள் இருளிலே இருந்து ஒளிக்கு திரும்பி வர எங்களுக்கு உமது அருளை பொழிந்தரலும். என் வாழ்விலே நாங்கள் படுகின்ற துன்பங்கள், துயரங்கள், கவலைகள், நோய் நொடிகளிலிருந்து விடுதலை தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு ஆன்மீக பானமாக மாறும். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, பணிவுடன் உம்மை வேண்டி நிலையான உதவி அளிக்கும் காணிக்கைகளை பேரின்பத்துடன் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். அதனால் நாங்கள் இவற்றை உண்மையிலேயே போற்றவும் உலகின் மீட்புக்காக உமக்கு உகந்தவாறு ஒப்புக் கொடுக்கவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தாம் மனிதரானதன் மறை நிகழ்வு வழியாக இருளிலே நடக்கும் மனித குலத்தை நம்பிக்கையின் ஒளிக்கு கொண்டு வந்தார். பழைய பாவ நிலைக்கு உட்பட்டவர்களாக பிறந்தவர்களை புது பிறப்பின் கழுவுதலால் உரிமை மக்களாக ஏற்றுக்கொண்டார். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை ஆராதித்து வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றனர். வானதூதர் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் முடிவின்றி பறைசாற்றி சொல்வதாவது: தூயவர், தூயவர், தூயவர். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் நீரே ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களின் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தரலும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை லீயோ, எங்கள் ஆயர் யோன்மாக், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பிலே நிறைவு பெற செய்தரலும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றரலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், உலகிலே முக்குவந்தோராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்விலே பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை போழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென். ஆமென். ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்றப் பெறுக. மது ஆட்சி வருக. மது திருவிழாம் விண்ணுலகிலே நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளிலே அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலே இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவரோட அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. உலகின் பாவங்களை போக்கும் இதோ இறைவனின் சம்மறை. இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவரது திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். காத்து நித்திய வாழ்வளிப்பதாக.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, இவ்வுலகுக்கு வரும் ஒவ்வொரு மனிதரையும் ஒளிர்விக்கின்ற நீர், எங்களை உமது அருளின் சுடரால் ஒளிர்வித்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது மாண்புக்கு தகுதியானதை விரும்பவும் என்றும் நினைவிலே கொண்டு உம்மை நேர்மையாக அன்பு செய்யவும் வலிமை பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. பாடலன் 76. பாடலன் 76. ஆயிரம் முழு நிலவோ அன்னை உந்தன் முக பொலிவோ, இயேசுவின் திரு ரத்தத்தின் அரசியே, இயேசுவின் திரு ரத்தத்தின் அரசியே, என் இதயத்தை ஆள்பவளே, என் இதயத்தை ஆள்பவளே. அள்ளி தருவாயுன் அருள் தனையே, அகற்றோமே மனதின் இருளினையே. அள்ளி தருவாயுன் அருள் தனையே, அகற்றோமே மனதின் இருளினையே. ஆயிரம் முழு நிலவோ அஞ்சி அஞ்சி வாழ்கின்றோம் அனுதினமும், அல்லல் வந்து வாட்டுது எக்கணமும். அழைப்பவளே, அன்பாய் அணைப்பவளே, உன் அருகினில் இருந்தால் பயமில்லையே. உன் கரமேந்தும் இறை மகனை போல் இந்த உலகிலும் மக்களை காத்திடுமே. அள்ளி தருவாயுன் அருள் தனையே, அகற்றுமே மனதின் இருளினையே. அள்ளி தருவாயுன் அருள் தனையே, அகற்றுமே மனதின் இருளினையே. ஆயிரம் முழு நிலவோ